சார் கரெக்டா இருக்குங்களா? இப்படி வாங்க, கொஞ்சம் தள்ளுங்க, தள்ளி நில்லுங்க. எல்லாம் கரெக்டா இருக்கு. மீதியெல்லாம் எங்க? எல்லாமே பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு சார். மீதிய இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்றேங்க. சரிங்க சார், சரிங்க சார். இப்படி வாங்க, கம்ப்ளீட்டா ஃபிக்ஸ் பண்றேங்க அந்த பக்கம். சரிங்க சார், சரிங்க சார். சார் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க சார். டோர் திறந்துருக்கு சார், வந்துட்டாரோ? போட்டோ ஷூட்டுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. என்ன சார் இதெல்லாம்? சார் இது கூட தெரியாம சார் ஆபீஸ்ல வச்சிருக்கீங்க போட்டோமா? ஜெராக்ஸ் வாய் ரொம்ப நீளுது. அம்மா உன் வாய் இழுதுமா, உட்காந்து வேலையை பாருமா. இந்த கிஃப்ட் பேக்லாம் ரெடி பண்ணிக்க, போட்டோ ஷூட்டுக்கு தேவையானதான் ரெடி பண்ணுறது. உள்ளே ஆஃபீஸ் உள்ளே நான் க்ரீன் மேட் நீங்கள் சொன்ன மாதிரி க்ரீன் துணியெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சேன். சரியா? சரிங்க சார். கிஃப்டையும் கேமராவையும் ரெடி பண்ணிட்டு நான் வந்துடுறேன் சார். சீக்கிரமா வா சார். இது யாரு சார்? அம்மா கண்ணு தெரியல, இதெல்லாம் நான் தாம்மா. அது தெரியுது சார். அவங்கெல்லாம் யாரு? இது வந்து எங்க பெரியப்பா பையன், மாமா, மொரமாப்ல, எங்க அண்ணி உடைய அண்ணன், சகல, அது மாதிரி எல்லாமே ரிலேஷன், மொத்த பேரும். எல்லாருமே ஃபாரின்ல இருக்காங்களா சார்? ஞான சூன்யம். என்ன படிச்சிருக்க நீ? என்ன சார் இப்படி கேட்டீங்க? நான் வேலைக்கு ஜாயின் பண்ணும் போதே எல்லா டீடைல்ஸும் கொடுத்தான்ல. டபுள் டிகிரி சார். ஏன் படிச்ச? அதுவா சார், இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக படிச்சேன் சார். வெளிய மட்டும் இத போய் சொல்லிடாத. ஒய்? ஒய்யா லூசு. இது வெளிநாட்டு அதிபர்கள், ஜனாதிபதி, பிரதமர், அவங்களோட நான் எடுத்துக்கிட்ட போட்டோ இது. இவ்வளவு நாட்டுக்கு போய் அவ்வளவு பேர் கூட போட்டோ எடுத்தீங்களா சார்? இப்படியோ நம்பனா சரி. சார் அது எந்த நாட்டு பிரதமர் சார்? அதா ஒமாசியா ஓமியாயோன்னு ஒரு நாடு இருக்குல்ல, அந்த நாட்டு பிரதமர். அப்படி ஒரு நாடு இருக்கு? உங்களுக்கு தான் படிப்பு அறிவே இல்லையே, அதெல்லாம் தெரிஞ்சுதான் பரவாயில்ல. இது யார் தெரியுமா? யார் சார்? ஜிங் பிங் மங் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு, அதுடைய அதிபர் அவரு. ஓஹோ. இதோ கோட்டு போட்டுருக்கா தெரியுமா, தங்கமான மனுஷன். ஓ. அது குலுவாலிலே அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு, அந்த கண்ட்ரில இருக்கிறவர். சார் அது ரஜினி பட பாட்டு இல்ல? அந்த நாட்டை வச்சுதான் அந்த பாட்டை எழுதுனாங்க. உனக்கு எல்லாம் தெரியுமா? என்ட்ரி போடு. இப்படி சமாளிக்கிறது முடியலையே. சார் ரெடி. சார் ஜெராக்ஸ்னா கையில எடுத்துட்டு வந்திருப்பாரு. இவர் எங்க போய் எதை பொறுக்கிட்டு வந்தாரோ தெரியல, மூட்டையில எடுத்துட்டு வந்திருக்காரு சார். மா துபர்மா, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை? என்னங்க சார் என்ன பார்த்து பொறுக்கி வந்து கிறுக்கி வந்துன்றாங்க? இருப்பா இருப்பா. சார் பேப்பர் பொறுக்கிக்கலாம் நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க? வாய் மூடு. காலையில இருந்து 2 பேரும் சண்டை போடுது. நானே பிசினஸ் எப்படி போகுமோ ஏது போகுமோ பயந்து இருக்கேன். அவரை வேலையை பார்க்கணும். இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் உங்க பிசினஸ் அவ்வளவுதான். ஜெராக்ஸே அம்மா கிம்மானா உனக்கு மரியாதை கேட்டுரும். ஏமா உனக்கு வாய் நீளுது? உன் ஆன்டின்னு நானா ஆயா நானா? அம்மா தானே மரியாதையா சொன்னா, இதுக்கு வேற சண்டை போட்டுக்க. எந்திரி. ரெடியா? எல்லாம் ரெடி சார், பக்காவா ரெடி பண்ணி வச்சிட்டேன் சார். கேமரா ஓபன் பண்ணு. சரிங்க சார். இது ஓகே தானே? ஓகே சார், ஓகே சார், இது பக்காவா இருக்கு சார். நம்ம சாரை நம்ம கேனன்னு நினைச்சோம். இவ்வளோ நாட்டுக்கு போய் இவ்வளோ பேர் கூட போட்டோ எடுத்திருக்காரு. பெரிய ஆளுதான். என்ன இந்த போட்டோல கொஞ்சம் கழுத்து உள்ள போயிருக்கு. அட அது என்ன பரதநாட்டியம் ஆடுற மாதிரியே இருக்கு தலை. சார் வந்ததும் இந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும். சார் கொஞ்சம் சிரிச்சா மாதிரி இருக்குங்க சார். ஓகே சார். ஓகேங்களா சார்? கிஃப்ட் எடுக்காதீங்க சார், காஸ்டியூம் மாத்திட்டு வந்துருங்க. ஓகே ஓகே ஓகே. உள்ள என்னதான் பண்றாங்க சார்? போலாமா சார்? அது போலாம். ஓகே. ஒரே பக்கமா நிக்காதீங்க சார், அந்த பக்கமா நில்லுங்க. ஓகே சார். சார் ரைட்டா இருக்குல்ல, அதை எடுத்துங்க. இதா? அதேதான் சார். ஓகே ஓகே. இங்க 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 பாருங்க சார். சார் கொஞ்சம் மேல மேல தூக்கி பிடிங்க சார். ஓகே அப்படியே இங்க பாருங்க, நல்லா ஸ்மைல் பண்ணுங்க. ஓகே சார். ரெடி சார்? ரெடி. ஸ்மைல் சார். ஓகே சார். ரெடி சார்?
சூப்பர் சார், நல்லா இருக்கு சார். துணியெல்லாம் எங்க தைக்க கொடுக்குறீங்க? இங்க எவங்க ஒழுங்கா தைக்கிறான்? நம்ம துணி தைக்கிற அளவுக்கு இங்க எவனுக்குமே திறமை இல்லைங்க. பாருங்க, என் மச்சான் அடிக்கடி போவான். எல்லா கண்ட்ரிலையும் ஒரு ஒரு டெய்லர் வச்சிருக்கான். மாமாவுக்கு நான் தான் தச்சு கொடுப்பேன்ட்டு. ஸ்டிச்சிங் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? கன்னு மாதிரி நிக்கும், எல்லாம் கன்னு மாதிரி நிக்கும். அது மாதிரி துணி இது. ஃபாரின் துணி தான் சார். அதனால தான் சார் உங்களுக்கு அருமையா இருக்கு. நீங்களும் அழகா இருக்கீங்க, துணியும் அழகா இருக்குங்க சார். சார் போட்டோலாம் சூப்பரா வந்திருக்கு சார். நான் அதை டெவலப் பண்ணி கொடுத்த மாதிரி இதையும் டெவலப் பண்ணி கொடுத்துறேன் சார். சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் அந்த டேபிள் மேல எடுத்து கொஞ்சம் வச்சு. சரிங்க சார், சரி. என்ன சார் இவ்ளோ கிஃப்ட்? நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணோம்ல, அதுக்கு தான் இந்த கிஃப்ட். சார் இந்த போட்டோவோட அந்த போட்டோவை ஜாயின் பண்ண அந்த போட்டோ நீங்க தரீங்களா, இல்ல இந்த போட்டோவோட அந்த போட்டோவை ஜாயின் பண்ண என்கிட்ட இருக்கிற போட்டோவே போட்டுருவா? என்ன சார் லூசு மாதிரி வளர்றாரு சார்? அவள்தான் சார் மரியாதை. அப்பப்போ லூசுன்றது, பேப்பர் பொறிக்கின்றது என்னங்க சார் இதெல்லாம்? ஏமா நீ வாய கொஞ்ச நேரம் 3 வேலையை பாருமா. நல்லதுக்கே காலம் இல்ல சார். இந்த போட்டோவும் ஏற்கனவே அதிபர் கூட எடுத்த பேலன்ஸ் போட்டோவும் டெவலப் பண்ணி கொடுத்துறேன். இப்ப நான் போயிட்டு வரேன் சார். ஓகே சார். இன்னும் நிறைய அதிபரும் கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கா சார்? இன்னுமா இப்படி கேக்குற? குச்சி மாநாடு, நைனா சபை, ஐநா சபை, இங்க இருக்கிற செயலாளர், பொருளாளர், நடு பொருளாளர், தெரு பொருளாளர், ஓட பொருளாளர், மெயின் பொருளாளர் அத்தனை பேரும் நம்ம கிட்டதான் இருக்காங்க. அவங்கதான் அதிபர் கூட அப்பாயின்மெண்ட் போடுவாங்க. அப்படி பல அதிபரை பார்த்து பல போட்டோ எடுக்க முடியலாம் வருத்தப்பட்டிருக்காங்கன்னா பாரு. சார் வந்துட்டீங்க என் கண்ட்ரிக்கு, போட்டோ எடுக்காம போறீங்களேன்னு. எனக்கு 1008 வேலை. அவங்கதான் வழக்கமா பிஸியா இருப்பாங்க. சில டைம் நான் இருக்கிற பிஸியில போட்டோ எடுக்காமே வந்திருப்பேன். அந்த எடுத்த மீதி போட்டோவை இந்த பரதேச போட்டுனா ஏதோ ஒரு 16 போட்டோ எடுத்து வந்திருக்காமா. 542 பிளஸ் 630 உச்சி மாநாடுல இது, அப்புறம் செயற்குழு, இது நிறைய போட்டோ இருக்குமா. எடுத்துன்னு வருவான். வந்தா நீமே 2 வேலையை பாரு. சார் உச்சி மாநாடு ஓகே, கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் குச்சி மாநாடு? அது உச்சி மாநாடு சின்னதுதான் குச்சி மாநாடு. உனக்கு தெரியாது, உனக்கு படிப்பறிவும் இல்ல, ஒரு கர்மமும் இல்ல. நீ கேள்வி என்ன கேக்குற? என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஐநா சபைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆமா. நைனா சபை என்னன்றது நான் சொல்லட்டுமா? சொல்லு. ஐநா சபையோட அப்பா சபை தானே நைனா சபை. என்ன போய் படிக்கலன்றீங்களே சார்? இந்த மாதிரி படிச்சவங்க இருக்கிறதால தான் இந்த உலகமே தெளிவா இருக்கு. சார் எனக்கு ஒரு டவுட் சார். நைனா சபை இல்லையா? இல்ல சார், அந்த போட்டோல என்ன அதுல ஏன் சார் உங்க கழுத்து உள்ள போயிருக்கு? அதையே ஏன் சார் பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க. அதானே சொல்றேமா. அந்த கண்ட்ரிக்கு போயிருக்கும் போது வரவேற்பு எப்படி தெரியுமா கொடுத்தாங்க? 150 கிலோ கோல்டு கிரீடம். நான் இப்படி பேசிக்கினா இருக்க தள்ள தூந்து வச்சுப்பாங்களா, தப்பான கழுத்து உள்ள போயிடுச்சு. ஐயோ தூக்குங்க என்ன, அது நிமித்தத்துக்குள்ள போட்டோ எடுத்து. அதனாலதான் இப்படி. அது ஓகே சார். அந்த போட்டோவிலேயே உங்க கழுத்து பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஒரு பக்கம் சைடா இருக்கு. அது கேக்குறியாமா? அந்த கண்ட்ரியில எங்க கண்ட்ரிக்கு வந்ததுக்கு நன்றி அப்படின்னுவாங்க. நம்மளும் வந்து நன்றி அப்படின்னு சொல்லணும். அந்த தலை ஆட்டம் போதே அவன் எடுத்துதான் போட்டோ, அதனால ஒரு சைடா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இந்த போட்டோல வாய் 3 வேலை பாருமா. இந்த போட்டோ அந்த போய் எவ்வளவுதான் வேலை கத்தணும். சரிங்க சார் 60 பேருக்கு என்ட்ரி போட்டு அனுப்பிட்டேன் சார். அனுப்பிச்சிட்டியா? அனுப்பிச்சிட்டேன் சார். இந்தா இதெல்லாம் கல்யாண பத்திரிக்கை, என்ன டேட்டு, எந்த சத்திரம், எந்த ஊரு அப்படின்னு டீட்டெயிலா பார்த்துட்டு பிரிச்சு வச்சு எனக்கு சொல்லு. இவ்ளோ கல்யாண பத்திரிக்கையா? இவ்ளோ பேர் உங்களுக்கு பத்திரிக்கை வச்சாங்க? யார் யாரு பத்திரிக்கை சார் இதெல்லாம்? எவனுக்கு தெரியும்? என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா, பிரிண்டிங் பிரஸ் இருக்குல்ல, அங்க இந்த பத்திரிக்கை எல்லாம் பிரிண்ட் பண்ண கொடுப்பாங்க. நமக்கு தெரிஞ்சவன் தான் பிரிண்டிங்காரன். அவங்ககிட்ட என்ன பத்திரிக்கை எல்லாம் பிரிண்ட் பண்றானோ அதெல்லாம் நான் வாங்கிப்பேன். அந்த கல்யாணத்தெல்லாம் போய் நான் அட்டன் பண்ணுவேன். இது வழக்கமா நான் பழக்கத்துல வச்சிருக்கேன். சார் உங்களுக்கு பெரிய மனசு சார். முகம் தெரியாத ஆளுங்க கல்யாணத்துக்கு எல்லாம் போறீங்க சார். ஆமாம்மா, நம்ம திருமண தகவல் மையம் நடத்துறோம். நம்ம மூலியமா நிறைய பேரு கல்யாணம் ஆகுது. சிலர் நமக்கு தெரியாதவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுது இல்ல. நான் பாகுபாடே இல்லாம எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்பேன். அதுக்குதான் இந்த கிஃப்ட். என்னது, யார் யாரோ கல்யாணத்துக்கு போய் கிஃப்ட் கொடுப்பீங்களா? ஆமாமா, யாரு கல்யாணமா இருந்தா என்ன, நம்ம போய் கிஃப்ட் கொடுத்துட்டு வாழ்த்துட்டு அவங்களோட நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு சாப்பிட கூட மாட்டேன். அவ்வளவு சீக்கிரமா, எவ்வளவு சீக்கிரமா கொடுக்கறனோ அவ்வளவு சீக்கிரமா வெளியே வந்துடும். கிஃப்டும் கொடுத்துட்டு சாப்பிடாம வந்துருவீங்களா? ஆமாமா, சாப்பிட்ற நேரத்துல கண்டுபிடிச்சி தோலை உடிச்சிட்டாங்கன்னா அது ஒண்ணும் இல்லம்மா. வீட்டுல வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்ற சுகமே தனி. அதனால நான் வீட்டுல தான் சாப்பிடுவேன். நிஜமாலுமே நீங்க கிரேட் சார். செலவு பண்ணி கிஃப்டும் கொடுத்துட்டு சாப்பிடாம வர்றீங்க. பெரிய மனசு சார் உங்களுக்கு. சார் எல்லாம் முடிஞ்சிச்சுல, கிஃப்ட் எடுத்து போயிட்டா?
ஐயோ ஜெராக்ஸ், எங்க சார் கஷ்டப்பட்டு பணம் போட்டு செலவு பண்ணி வாங்கினதெல்லாம் கீழே போட்டு உடைக்கிறேன். ஏமா பச்சிக்கிறியா நீ? காலி பாக்ஸ் எப்படி உடையும்? என்னது காலி பாக்ஸா? ஜெராக்ஸ் சும்மா இருயா. நீங்க சும்மா இருங்க சார். இந்த லூசு என்ன லூசுந்து இந்த காலி பாக்ஸ வச்சு என்னென்ன தில்லலங்கடி வேலை நடக்குது தெரியுமா? என்னது தில்லாலங்கடி வேலையா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோமா. இதே மாதிரி காலி கிஃப்ட் பாக்ஸ உங்க சார் கையில கொடுத்து கிரீன் மேட்ல யாருக்கோ குடுக்குற மாதிரி போட்டோ எடுத்து வேற யாரோ பொண்ணு மாப்பிள வாங்குற மாதிரி ஜாயின் பண்ணி இதே மாதிரி போட்டு கொடுத்துருவேன். என்ன சார் சொல்றாரு? என்ன சொல்றேன்னா அந்த போட்டோவையும் இதே மாதிரி வைப்பாரு. ஜெராக்ஸ் சும்மா இருயா. கவனிருங்க சார். அந்த போட்டோவெல்லாம் இங்க மாட்டி வச்சுட்டு இங்க வரவங்களுக்கு இந்த திருமண தகவல் மையத்தில் தான் இவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லுவாரு. அவன் லூசுமா ஏதோ வளர்றான். எனக்கு தெரியும் சார். நீங்களே யார் யாரோ கல்யாணத்துல போய் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறீங்க. நீங்க அப்பெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஆமாமா, யார் யாரோ கல்யாணத்துல போய் உங்க சார் தரேன்னு சொல்றது இந்த காலி கிஃப்ட் பாக்ஸ். சார் என்ன சார் சொல்றான்? அது ஒண்ணும் இல்ல, அது பிசினஸ் டாக்டிக்ஸ். அப்படிலாம் வச்சுதான் நம்ம திருமண தகவல் மையமே நடத்த முடியும். வரவனுக்குலாம் ஏதாவது ப்ரூஃப் காட்டணும்ல, அதுக்குதான் அது மாதிரி. அப்படியே இருக்கட்டும் சார். அதான் கிரீன் மேட்ல எடுக்கிறீங்கல்ல, அப்புறம் ஏன் நேர்ல போய் கிஃப்ட் தரீங்க? அத நான் சொல்றேன். கிரீன் மேட்லயே எல்லா போட்டோ வச்சா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நேரடியா போய் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி போட்டோ எடுத்து கிரீன் மேட்ல இருக்கிற போட்டோவையும் ஒன்னா சேர்த்து வச்சா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சார் கிஃப்ட் கொடுத்தவங்க போட்டோ எல்லாம் இங்க வச்சீங்கன்னா அவங்க எப்பயாவது இந்த ஆபீஸ்க்கு வந்தாங்கன்னா காலி பாக்ஸ கொடுத்தீங்கன்னு உங்களை கேட்பாங்கல்ல? கேட்க மாட்டாங்க. ஏன்? அதான் சார் பேர் இந்த கிஃப்ட்லயே இருக்காது. வீடியோலயோ போட்டோலயோ இருக்கும்ல. ஆமா இல்ல சார்? அப்படி கேட்டு என்ன பண்ணுவீங்க? எந்த நாதாரியும் கேட்காது. உங்களை மாதிரி பண்ணாட கிடையாது. ஒரு 250 ரூபாய் கிஃப்ட் கொடுக்கலன்னு வந்து கேட்பானா? ஏதோ வந்தது போச்சு முடிஞ்சதுன்னுமா. அப்படியும் என்ன வந்து கேட்டா பாக்ஸுக்குள்ள என்கிட்ட வேலை செய்யற ஒரு பரதேசி உள்ள வைக்காமே பேக் பண்ணிட்டான்னு சமாளிப்பேன். சார் சார் இதுவும் அந்த மாதிரி தானே? இவ்வளவு சொல்லியும் இன்னும் டவுட்டாவே கேக்குறாங்களே. இது மாதிரி ஆள்லாம் இருந்தா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் சார். ஹலோ ஜெராக்ஸ், ஜெராக்ஸ் கடையில இருக்கிற ஏதோ ஒரு பேப்பரை வச்சு நம்ம ஏமாத்தலாம். நம்ம போன் நம்பரை கொடுத்து அவங்க போன் பண்ணா வேற மொழியில பேசி கூட நம்ம ஏமாத்தலாம். மாப்பிள்ளை வீடு ஒண்ணு கேட்டா அதுக்கு செட் ஆகாத மாதிரி ஒரு ஜாதகத்தை அனுப்பிச்சு ஏமாத்தலாம். பொண்ணு மாப்பிள்ளை கேட்டு வர்றவங்களுக்கு போன் நம்பர் 9 நம்பரும் 11 நம்பரும் கொடுத்து கூட ஏமாத்தலாம். சார் என்ன சார் மோருன்ற? படிச்ச மாப்பிள்ளைக்கு படிக்காத பொண்ணோட ஜாதகத்தையும் படிக்காத பொண்ணுக்கு படிச்ச மாப்பிள்ளையோட ஜாதகத்தையும் கூட அனுப்பி ஏமாத்தலாம். ரொம்ப ஆபத்து சார். எவ்வளவு சீக்கிரமா வேலையை விட்டு அனுப்ப முடியுமோ அனுப்பிச்சிடுங்க. அனுப்ப சொல்லு சார், அனுப்ப சொல்ல பாக்கலாம். நானே ஒரு திருமண தகவல் மையம் ஆரம்பிச்சிருவேன். இப்படிலாம் பேசுற? என்னங்க சார் பயந்து நிக்கிறீங்க? அனுப்பிச்சு விடுங்க சார். வேற ஆளும் நான் வேலைக்கு தரேன். அனுப்பிச்சிருங்க சார். அவன் பேச்ச கேட்ட நான் அனுப்புறதா இருந்தா அனுப்புங்க. நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்க ஜாதகம் எல்லாம் இந்த லேப்டாப்ல இருக்கு. இதோட பாஸ்வேர்ட் கூட எனக்கு தெரியும். நான் வீட்டுல போய் ஓபன் பண்ணி நான் ஆரம்பிச்சுக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிட்டு இருக்குமே. அதேதான் நானும் அனுப்பிச்சு வைப்பேனே. அனுப்பிச்சு வச்சா எப்படி கல்யாணம் ஆகும்? அந்த ஜாதகத்தை தான் அனுப்புவேன். போன் பண்ணி கேட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல போறாங்க. என்னோட திருமண தகவல் மையம் வந்துதான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போட வச்சுப்பேன். ஏம்மா இப்படி எல்லாம் பேச்சு பழகாதம்மா. உனக்கு சம்பளம் கொடுத்த முதலாளி அங்க இறக்க ஒண்ணும் உனக்கு இல்லையா? ஏதோ ஒரு ஜெராக்ஸ்காரன் சொல்றான்றதுக்காக அவனுக்கு போட்டியா பேசுறதா சொல்லி என் பிசினஸ படுக்க வச்சிடாது. தயவு செஞ்சு இதெல்லாம் மறந்துட்டு வேலையை மட்டும் பாருவா. சார் நானா ஒண்ணு பேசல, இந்த ஜெராக்ஸ் தான் பேச வைக்கிறான். அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். ஒரு 5000 ரூபாய் சம்பளம் மட்டும் ஏத்திடுங்க. அடே ஜெராக்ஸ், வந்து 4 போட்டோ கொடுத்து 5000 ரூபாய் சம்பளம் ஏற்றி கேட்குற அளவுக்கு பண்ணியா? பிஸ்னஸ் நான் அப்பவே சொன்னேன், ஆஃபீஸ்க்குள்ள வராத, ஃபோனில் டீல் பண்ணு. இப்போ 5000 ரூபாய் பாத்தியா நிலைமைய? சார் நான் வெறும் 5000 ரூபாய் தான் கேட்டேன். பார்ட்னர்ஷிப் எல்லாம் ஒண்ணும் கேட்கல. கேட்க வச்சிடாதீங்க. பருத்தி வளர்த்த கிளி பண்ணு கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் ஆபீஸுக்கு தேவையா? எதுக்கு தேவையா?